Okay, good morning guys. In the last class we discussed about product method இல்லையா product method பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ ப்ராடக்ட் மெத்தடில் என்ன படித்தோம், ஒரு கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து மெஷர் பண்ணுறோன்னா அதுதான் வந்து ப்ராடக்ட் மெத்தட் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன் டுடேஸ் கிளாஸ் we are going to discuss about income method. ஸோ இன்கம் மெத்தடுக்கு அதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட். ஓகே, ஸோ this method approaches national income from distribution side. ஸோ ஒரு இன்கம் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும், டிஸ்ட்ரிபியூஷன், நமக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறப்ப தான் வந்து நமக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அதனால தான் இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து நம்ம வந்து இதை பார்க்குறோம். அண்ட் under this method national income is calculated by adding up all the incomes generated in the course of producing national product அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நேஷ்னல் ப்ராடக்ட், ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ப்ராசஸில் நமக்கு வந்து எவ்வளோ இன்கம் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் தான் இன்கம் மெத்தட். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த என்டர்பிரைசஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு வேரியஸ் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ். ஓகே, ஸோ என்டர்பிரைசஸ்னால் பிஸ்னஸஸ். ஸோ இது வந்து நம்ம பிஸ்னஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சுக்கணும். ஓகே, அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஃபேக்டர் இன்கம்ஸ் ஆர் குரூப்ட் அண்டர் லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்ட் மிக்ஸ்டு இன்கம். ஓகே, ஸோ ஃபேக்டர் இன்கம்ஸை எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க, லேபர் இன்கமாகவும், ஸோ லேபர்ஸ்க்கு வர இன்கம், அண்ட் கேபிட்டல் இன்கம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற நமக்கிட்ட இருக்கிற கேபிட்டலேருந்து வர இன்கம், அண்ட் மிக்ஸ்டு இன்கமாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் லேபர் இன்கம் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ் அண்ட் சேலரிஸ். ஸோ வேஜஸ்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டிஃப்ரெண்ட் வேஜஸ்னால் வந்து டெய்லி வந்து கூலி வேலை செய்கிறவங்களுக்கு கிடைக்கிற டெய்லியாக இருக்கட்டும் இல்லை 2 days ஒன்ஸ் கிடைக்கிற இன்கம் தான் வந்து வேஜஸ். அதே மாதிரி சேலரிஸ்னால் மந்த்லி ஒன்ஸ் கொடுக்குறது சேலரி. ஓகே, ஸோ ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பெனிஃபிட். ஓகே, சேலரி தவிர ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இல்லைன்னா வந்து ஃப்ரீயாக வந்து ஃபுட்டு தராங்க அங்கே அப்படின்னா வந்து அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட், சேலரி தவிர கிடைக்கிற எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாமே ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். அண்ட் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு 2,000 வந்து அவங்க வந்து ஒரு 2,000 வந்து அவங்க வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பென்ஷனுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்க்ளூட் ஆகும் சோஷியல் செக்யூரிட்டி. ஸோ தட் இஸ் அபவுட் லேபர் இன்கம். ஸோ கேபிட்டல் இன்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டி. ஸோ ப்ராஃபிட்னா உங்களுக்கு தெரியும், இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்ட்ரெஸ்ட்னா நம்ம பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட், அண்ட் டிவிடெண்ட்னா வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வர ப்ராஃபிட். ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ்னால் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 4 பேர் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து வர ப்ராஃபிட் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி தரணும். ஸோ அதுதான் வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ராயல்ட்டி அப்படின்னா வந்து லைக் ஒரு பிராண்டோட ஓனருக்கு வர ராயல்ட்டி. ஓகே, அண்ட் மிக்ஸ்டு இன்கம் மீன்ஸ் ஃபார்மிங், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ். ஃபார்மிங், ஓகே, அக்ரிகல்ச்சர்லேருந்து வர இன்கம், அண்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ஸ், தனியாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதிலிருந்து வர இன்கம் அண்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ். அதை தவிர மீதி எல்லா பிஸ்னஸ்லேருந்து வர எல்லா இன்கம்மே இட் கம்ஸ் அண்டர் மிக்ஸ்டு இன்கம். ஓகே, ஸோ ஃபேக்டர் இன்கம் வந்து 3 டைப்ஸாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க, லேபர் இன்கமாகவும், கேபிட்டல் இன்கமாகவும் அண்ட் மிக்ஸ்டு இன்கமாகவும். ஓகே, ஸோ இந்த நேஷ்னல் இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்குலேட்டட் ஆஸ் டொமஸ்டிக் ஃபேக்டர் இன்கம் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொமஸ்டிக் ஃபேக்டர்னா வித்தின் ஆர் கண்ட்ரி, நம்ம வந்து நம்ம கண்ட்ரிக்குள்ளே கிடைக்கிற இன்கம் அண்ட் அப்ராட், ஸோ வெளிநாட்டிலேருந்து வர இன்கம், அது ரெண்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ த ஃபார்முலா இஸ் கிவன் ஆஸ் y is equals to w plus r plus i plus pi plus r minus p. ஸோ இங்கே wனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஜஸ், அண்ட் r is rent, and i is interest, and pi are profits. Okay, so profits, and r minus p is exports minus imports. Okay, so this is the formula for calculating, okay, so national income. Okay, so this method is adopted for estimating the contributions of remaining sectors. So இந்த மெத்தட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதை டிஃப்ரெண்ட் வேறு செக்டார்ஸ். ஓகே, ரிமைனிங் செக்டார்னால் வந்து அதை தவிர நம்ம இப்போ பார்த்த செக்டார்ஸை தவிர மீதி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸ்ஸு, பேங்கிங், இன்சூரன்ஸு, காமர்ஸு, டிரான்ஸ்போர்ட்,
and transport, professions, so liberal arts and domestic service, public authorities. ஸோ டொமஸ்டிக் சர்வீஸ்னால் நமக்கு வந்து நமக்கு வித்தின் ஆர் கண்ட்ரி கிடைக்கிற எல்லா சர்வீஸுமே, பப்ளிக் அத்தாரிட்டிஸ்னால் ஆர்மி, போலீஸ் எல்லாருமே வருவாங்க. அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஃபாரின் செக்டார் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபாரின்லேருந்து நடக்கிற நம்ம கண்ட்ரிக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ், அங்கேருந்து வர இன்கம் எல்லாம் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே. அண்ட் ஸோ டேட்டா அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் வேர்ல்டு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ நம்ம வந்து அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வர இன்கம்மை எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஸோ பிஓபி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணாலே வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து எவ்வளோ நமக்கு இன்கம் வருது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ பிஓபின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னால் நம்ம கண்ட்ரிலேருந்து மணி ஃப்ளோ வெளி கண்ட்ரிக்கு எவ்வளோ போகுது, அண்ட் வெளி கண்ட்ரிலேருந்து இன்கம் நம்ம கண்ட்ரிக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் தான் வந்து பிஓபி அப்படின்னு சொல்லுவோம். அதை கேல்குலேட் பண்ணாலே நம்ம ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வர இன்கம் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ பிஓபினா நம்ம கண்ட்ரிக்கு இன்கம் எவ்வளோ வருது, அண்ட் நம்ம கண்ட்ரிலேருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு இன்கம் எவ்வளோ போகுது அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற கேல்குலேஷன் தான் வந்து பிஓபி. ஓகே. ஸோ ப்ரிகாஷன்ஸ், இங்கே என்ன முன்னெச்சரிக்கை நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, while estimating national income, ஸோ இன்கம் மெத்தட் மூலிமா நம்ம வந்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஆர் நாட் டு பி இன்க்ளூடட். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா இன்சூரன்ஸும் பென்ஷனும் எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா வந்து எந்த ஒரு நம்ம சர்வீசஸ் எதுவுமே நடக்காமே, நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யாமே நமக்கு கிடைக்கிற இன்கம் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட். ஓகே. ஸோ பென்ஷன் நம்ம வேலை செய்யாதப்போ தான் கிடைக்கிது இல்லையா. ஸோ இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்காதப்போ தான் நமக்கு அது வந்து கிடைக்குது. இது வந்து நம்ம நேஷ்னல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசிபியன்ஸ் ஃப்ரம் சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் ஹேண்ட்ஸ் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வந்து அதை வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வின்ஃபால் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வின்ஃபால் கெயின்ஸ்னால் இந்த லாட்ரிஸ்லேருந்து கிடைக்கிற இன்கம்மு அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கார்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் ஷுட் நாட் பி செப்பரேட்லி இன்க்ளூடட் ஆஸ் இட் மெயின் ஆல்ரெடி include as a கம்பெனி ப்ராஃபிட். ஒரு கம்பெனிலேருந்து நம்ம வந்து என்டையராக ஒரு கம்பெனி ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். அதில் தனியாக வந்து ஒரு செக்டார்லேருந்து நம்ம வந்து தனியாக ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா டோட்டலாக ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ ஆட் பண்ணியிருந்த அப்புறம் வந்து டபுள் கவுண்டிங் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் யூ நீட் டு டேக். ஓகே. அண்ட் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும், இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? ஸோ இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃபார் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுசஸ். ஓகே. நம்ம வந்து ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கிறோன்னா, இல்லை வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து ரெண்ட் பண்ணுறோன்னா அப்படின்னா வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே. அண்ட் imputed value of services provided by the owners of production units is to be included. Okay. So imputed value of services provided by the owners of production units. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம தறி போட்டிருக்கோன்னா வந்து நம்ம ஒருத்தர் வந்து கொஞ்சம் பேர் வந்து ஆள் போட்டு வேலை செய்வாங்க, கொஞ்சம் பேர் அந்த ஓனர்ஸே வந்து வேலை செய்வாங்க. ஸோ அவங்க வேலை செய்கிற காசு வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ நம்ம வந்து தறி ஓட்டுறவங்க கொடுக்குற காசு வந்து நம்ம வந்து நம்மளே ஓட்டிட்டோன்னா நமக்கு அது கொடுத்துக்க தேவையில்லை. ஆனால் வந்து இது கவுண்ட் பண்ணுறப்போ நம்ம ஓட்டுறதும் வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ தட் இஸ் த எக்ஸாம்பிள். அண்ட் ஓகே. ஸோ தட் இஸ் அபவுட் இன்கம் மெத்தட். ஸோ இன்கம் மெத்தட் நம்ம எங்கேருந்து பார்க்குறோம்? நேஷ்னல் இன்கம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து பார்க்குறோம். இங்கே வந்து 3 ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. 3 டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்ட் மிக்ஸ்டு இன்கம் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ we discussed about the formula W plus R plus I plus Y plus P plus R minus P. ஓகே. நம்ம வந்து இங்கே வந்து ஃபாரின்லேருந்து வர இன்கம் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். ஓகே. ஸோ பிஓபினா மணி ஃப்ளோ ஃப்ரம் இன்டு த கண்ட்ரி அண்ட் மணி கோயிங் outside the country. Okay. So that is BOP. என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தோம்? ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹேண்ட் வந்து பொருள் வாங்குகிறோன்னா அதிலிருந்து வர இன்கம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. வின்ஃபால் கெயின்ஸ் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்ட் கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் செப்பரேட்டாக வந்து ஒரு கம்பெனி ப்ராஃபிட் ஆல்ரெடி வந்து கால்குலேட் பண்ணியிருப்போம். அதனால் வந்து கார்ப்பரேட் ப்ராஃபிட் வந்து தனியாக வந்து ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும்? நம்ம வந்து வீடோ ஆஃபீஸோ வாடகைக்கு எடுக்கணும்னா அதிலிருந்து வர டேக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதிலிருந்து வர ரெண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ
ஓனர்ஸே வந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ஓன் கம்பெனியில் அவங்களோட எவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் இன்கம் மெத்தட். அண்ட் கம்மிங் டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். Okay, so under this method the total expenditure incurred by the society in the particular year is added together. Okay, expenditure நால என்ன செலவு, நம்ம பண்ணுற செலவு. ஸோ இது அதர் நேம் ஃபார் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இஸ் அவுட்லே மெத்தட். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு இயரில் வந்து எவ்வளோ வந்து செலவாகுது அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணுறோன்னா அதுதான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகே, ஸோ டு கால்குலேட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சொசைட்டி இட் இன்க்ளூட்ஸ் பர்சனல் கன்சம்ஷன். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும்னா என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும். பர்சனல் கன்சம்ஷன், ஸோ தனிப்பட்ட முறையில் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம். அண்ட் நெட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ நெட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸோ டோட்டலாக வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நம்ம வந்து டோட்டலாக நம்ம வித்தின் அவர் கண்ட்ரி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது, அவருக்கு கவர்மெண்ட் பண்ணுற செலவுகள். அண்ட் ஆல்சோ ஆன் கன்சம்ஷன், கவர்மெண்ட் வந்து கன்சம்ஷனுக்கும் வந்து செலவு பண்ணும். அண்ட் ஆல்சோ கேபிட்டல் கூட்ஸ்க்கும் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் அவங்க வந்து செலவு பண்ணுறாங்க. எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அது டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ். ஓகே, நம்ம வந்து பர்சனலாக ஆகிற செலவு, கவர்மெண்ட் பண்ணுற செலவுகள், அண்ட் ஆல்சோ டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற எல்லா செலவுமே கம்ஸ் அண்டர் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகே, அண்ட் ஆல்சோ the formula for this for calculating GNP is C plus I plus G plus X minus M. ஓகே, சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ப்ரைவேட் கன்சம்ஷன், ப்ரைவேட்டை வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுறோம், அதுக்கு என்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து சி. ஐனா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம். ஓகே, ஸோ ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அண்ட் ஆல்சோ ஜி இஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், கவர்மெண்ட் பண்ணுற செலவுகள் தான் ஜி. ஓகே, எக்ஸ் மைனஸ் எம் இஸ் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். எக்ஸ் மைனஸ் எம்னா வந்து டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் தான் வந்து எக்ஸ் மைனஸ் எம். ஓகே, ஸோ இங்கே எடுக்கிற ப்ரிகாஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரிகாஷன்ஸ் அகெயின் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது, நம்ம செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் ஆகிற செலவு வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் ஓல்டு ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஓகே, ஸோ பழைய ஷேர்ஸ் நம்ம வந்து விற்கிறோம், பழசு ஆல்ரெடி நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கி நம்ம வந்து விற்கிறோம் அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, செகண்டரி மார்க்கெட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். ஸோ செகண்ட் டைம் நம்ம வந்து எது யூஸ் பண்ணாலுமே அது செகண்டரி மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஷேர்ஸாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், நம்ம செகண்ட் டைம் வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்குகிறோன்னா அதை வந்து நம்ம வந்து அதிலிருந்து வர இன்கமோ அதுக்கு ஆகிற செலவோ நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பென்ஷனோ இந்த இன்சூரன்ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியட் கூட்ஸ். ஓகே, ஸோ இன்டர்மீடியட் கூட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சீட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் பை ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து செலவாகிற அந்த விதைகள், அதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ்க்கு அதுக்கு ஆகிற செலவும். அண்ட் காட்டன் அண்ட் யார்ன் பை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நாட் டு பி இன்க்ளூடட் டு பி அவாய்டட் அண்ட் டபுள் கவுண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இவ்வளோ வந்து ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து இவ்வளோ விளைச்சல் வருது அப்படின்னு வந்து டோட்டலாக தான் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவோம். ஓகே, ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ண பிறகு அப்புறம் விதைக்கு இவ்வளோ ஆச்சு, ஃபெர்டிலைசருக்கு இவ்வளோ ஆச்சுன்னு செப்பரேட்டாக போடக்கூடாது. ஓகே, ஸோ டோட்டலாக ஆல்ரெடி போட்ட பிறகு அதுக்கு நடுவில் வர செலவு அப்புறம் வந்து அது இன்டர்மீடியட் கூட்ஸ்க்கு ஆகிற செலவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் இப்போ வந்து ஒரு காட்டன் டெக்ஸ்டைலில் வந்து ஒரு துணி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா ஒரு ஃபைனல் ஒரு ஷர்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவு என்னவாக இருக்கும், ஒரு 500 ருபீஸ்னால் வந்து அந்த 500 ருபீஸில் நூலுக்கு இருக்கிற செலவு, நூலுக்கான செலவு, இல்லைன்னா வந்து அந்த பஞ்சுக்கான செலவு எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி தான் ஒரு ஷர்ட் ரேட் போடுவாங்க இல்லையா. ஷர்ட் ரேட் போட்ட பிறகு நம்ம வந்து நூலுக்கு இவ்வளோ, பஞ்சுக்கு இவ்வளோ அப்படின்னு செப்பரேட்டாக நம்ம போடக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியட் கூட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஓகே, ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் let me know.